ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்த கால்நடை காகித கூட்டமைப்பை நான் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தகவலை ஊராருக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் சுவரொட்டிகள் உருவாயின. நாளடைவில் சுவரொட்டிகளால் அந்த சுவருக்கே களங்கம் ஏற்படும் சூழல் உண்டாகி சுவரொட்டிகளில் எழுதுவதற்கென்றே சிலரை சோறு போட்டு வளர்க்கிறார்கள் போல். இடிதாங்கி இதுவரை எத்தனை வோல்ட் இடியை தாங்கி இருக்கிறார் என்று ஒருவர் போஸ்டர் ஒட்டுகிறார். எவரெஸ்டின் உச்சியில் இடிதாங்கியை ஏற்றிவிட்டால் உலகத்தின் மீது விழும் அத்தனை இடிகளையும் இடிதாங்கியே இழுத்து பிடித்து காப்பாற்றுவார் என்றும் அறிவுரை சுவரொட்டிகளை ஆங்காங்கே ஒட்டியிருக்கிறார் ஒருவர். அவர்களுக்கெல்லாம் பதிலடியாக காலையில் தேவைப்படுவது டூத் பேஸ்ட். இடிதாங்கியை விமர்சிப்பவர்கள் டோட்டல் வேஸ்ட் என்று பதாகைகளை பாருங்கும் பரவ விட்டேன். இப்படியே ஏட்டிக்கு போட்டியாக போஸ்டர் ஒட்டுவதால் எந்த பலனும் இல்லை என்பதை சில நாட்களிலேயே உணர்ந்து கொண்டான் இந்த இடிதாங்கி. ஏனென்றால் கூத்தாடி 2 பட்டால் ஊருக்கு கொண்டாட்டம் ஆகிவிடும் அல்லவா? அதனால் தான் சமயோசிதமாக ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த யோசனையை செயலாக்கி இருக்கிறான் இந்த இடிதாங்கி. சுவரொட்டிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதே சமயம் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நான் கொண்டு வந்திருப்பதுதான் இந்த கால்நடை காகித கூட்டமைப்பு. எங்கெல்லாம் என்னை எதிர்த்து போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் எனது கால்நடை படை விரைந்து சென்று அவற்றை கபலீகரம் செய்துவிடும். குறைந்த செலவில் நிறைந்த பலனும் பதிலடியும் தரும் இந்த திட்டம் வரலாற்றின் பொன்னேடுகளில் பதிக்கப்பட போவது உறுதி என்பதை உங்களிடையே சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேலாவது இந்த இடிதாங்கியை எதிர்த்து இது போன்ற விஷமத்தனங்களில் இறங்க வேண்டாம் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.